குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு இந்த காலை வழிபாட்டு காரணமாக நாம் யாரும் தலைகளை காட்டி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. திரியேக பிரார்த்தனாகிய கர்த்தாவே, வேற்றினவார்கள் வாங்கினாலும் மீண்டுமாக பிரச்சனை கூடி விநாமத்திற்கும் தேவனுடைய நாளுக்காக நிறைவேற்ற திருவிழா வார்த்தைகளுக்காக ராஜா தொடர்ந்து ஆறாம் பிரச்சனைகளை வைத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் நல்ல தந்தையே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்புறம் 10ஆம் நாளில் பரிசுத்த பொருளாதாரத்தின் காரணமாக பாமாலையில் 387வது பாமாலை நாம் பாடலாம். பாமாலை 387 எண்ணில் 104 என்கிறார் கர்த்தரிலிருந்து என்ற பாமாலை நாம் பாடலாம். தொடர்ந்து நம்முடைய சங்கீதம் 33 12 வரை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 33 12 வரை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா உறுப்புகளையும் காண்கிறார். நாம் வாசமாக இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாரும் கண்ணோக்கு இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்திகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படால் சௌரியமானவன் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கப்படுவதற்கு குதிரை இருந்தால் அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருப்பவர்களையும் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடயமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவர்கள் அளிக்கணும். கர்த்தாவை நாங்கள் நம்பியிருக்கிறபடியால் உங்களுடைய கிருபை எங்களை இருப்பதாக என்பதை தொடர்ந்து பரம வாக்கியத்தை
கேட்போம். முதலாவது பழைய பாடல் பகுதி, அதைத் தொடர்ந்து நிகழ்வு பகுதியை படிக்க கவனமாக கேட்போமாக. இன்றைக்காக வாசிக்கப்படுவது தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாடம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7. எரேமியா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூடி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகி நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயம் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகி, அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலங்களிலும் குடியிருக்க பண்ணுவேன். வாசிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய படின் வாசிக்க உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் அது 1 கொரிந்தியர் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாததற்கு எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான புத்திரர்கள் எடுத்து மனதை செலுத்தியீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவரும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அன்புகளும் அவர்களுடைய பிரயோஜனத்திற்கு என்று அறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடந்து தமது சித்தத்தின்படியே அவர் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிறுவனம் வாசிக்கின்றார். கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வு பகுதியை படித்து முடிகிறாச்சு. கர்த்தர் வசனங்களை நமது இடங்களில் நம்முடைய வாழ்வோடு எழுதி செய்வாராக. லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 தொடங்கி 48 முடிய. Today's gospel portion is taken from St. Luke chapter 19 verses beginning from 41 to 48. இயேசு சமீபித்த போது நகரத்தை பார்த்து அதற்காக அழுது, இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை இங்கே அங்கிருந்தது அவனால் நலமாக இருக்கும். இப்பொழுதும் அவர்களை கண்களுக்கு மறைந்திருக்கிறது.
உன் சந்திப்பின் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உனக்கு நாட்கள் வரும். அந்நாட்களில் உன் சத்துக்கள் உன்னை சூழ பதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் நிர்மூலமாக்கி உன்னிடத்தில் கல்விகளில் கல்விதாக உன்னை செய்வார்கள் என்று சொன்னார். அவர் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அதில் இருக்கிறவர்களில் வெளியே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு சென்ற வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லற்குள்ளே ஆக்கியவர்கள் என்றார். அவர் நாமும் தேவாலயத்திற்கு வந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரர்களும் ஜனத்தின் பிரதானிகளும் அவரை கொலை செய்ய அமைக்கையும் ஜனங்கள் எல்லாரும் அவர் உபதேசத்தை அவளாய் கேட்டு அவரை நம்பிக் கொண்டிருந்தபடியால் இன்னும்தான் செய்யலாம் என்று வகை காணாதிருக்கிறார்கள் என்பதுவே. நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச குமாரத்தை நாம் இணைந்து இருப்போம். நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தில் பூமியில் படைத்த சர்வவல்லமையான பிதாவை விசுவாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தில் கண்டறியப்பட்டது பொதுப்பிலாக பாடப்பட்டு சிலுவையில் அறைந்து நன்கு அடக்கம் செய்திருந்தார். பாதத்தை வேண்டி 3 நாள் இருக்கிறார். படத்தை கடவுளுடைய வலது பக்கத்தில் வச்சிருக்கிறார். அவருக்கு மருத்துவர்கள் நடத்தி கொண்டார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்தத்தையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் நடக்க செய்த விசுவாசத்தில் வாழ்வதை நிறுத்திருக்கேன். தேவனால் உலகத்துக்கு செய்வாராக. ஆமென். சபையாக நாம் இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களில் தன்னுடைய பிறந்த நாள் திருமண நாம் திருச்செல்வி சார்பாக வாழ்ந்த முதல் மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்தில் ஆகஸ்ட் 15 வாலிபர் கூடியை நேரில் மூலமாக மிக சிறப்பாக பிள்ளைகள் அதை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 400க்கும் மேலாக பார்வையாளர்கள் அதை பங்கு பெற்று பிள்ளைகளுடைய முயற்சிக்கு பெரிய வெற்றியாக அமைந்தது. அதனால இதற்காக ஜெபித்த உழைத்த உதவி செய்த கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சக மக்கள் ஆலய பிள்ளைகள் அனைவருக்கும் திருச்செல்வி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இணைந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றி சொல்வதை ஏறெடுக்கலாம். நம்மை சுவை நாமாறு என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் திருச்செல்வி சார்பாக புதிய மாற்றத்தை அவர்கள் கண்டுபிடித்து வருகின்றனர். விசேஷமாக நேற்று தினத்திலே அனைவருடைய சுதந்திர நாளிலே வாழ்க்கையாக இணைந்து நடத்திருந்த ஒரு நாள் கூடுதலை மிக சிறப்பாக ஆசீர்வதித்து அநேக மக்கள் கலந்து கொண்டு நாளைக்கு நன்மைப்படுத்த தன்னை திருவிழாவுடைய ராஜா அனைவரை நேரடியாக யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பும்படியாக தந்த எல்லாருமான தயவுகளுக்காக அனைவரும் இதற்காக உழைத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நன்மைகளில் ஒவ்வொரு பெண்களாக ஆசீர்வதிக்க சொல்கிறோம். தொடர்ந்து மாறாதத்திற்கு நோக்கு இருக்கட்டும். எல்லாவற்றும் பேசுகிறோம். நல்ல தந்தையே. ஆமென். தொடர்ந்து நாம் நிறைவாற்றி செல்வதற்காக பாலியல்களில் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
நம்முடைய பிதாவாகிய கடலிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு. இந்த நாளிலும் இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் கெட்டிருந்து போகாதபடி பற்பல நாட்டினராயிருந்தாலும் பல்வேறு மொழி பேசுகிற மக்களாயிருந்தாலும் உடைய நாமத்து நிமித்தம் நீர் எங்களை ஒன்றிணைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த தோத்திரங்களையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்கிற எல்லா விதமான நன்மையான ஈவுகளுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். இந்த வருடத்தை தொடங்கி 7 மாதங்களை நிறைவு செய்து 8வது மாதத்திலே 16வது நாளை ஆண்டவர் காணும்படிய செய்திருக்கிறார். இந்த நாளில் நாம் படிக்க கேட்ட திருமுறை பகுதியை பார்க்கின்ற பொழுது, திருத்துவ பண்டிகைக்கு பின்னொரு 10ஆம் ஞாயிறு எருசலேமின் அழிவை நினைவு கூறும் நாளாகவும், இந்த நாளுக்குரிய தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, எருசலேமை நோக்கி கண்ணீர் விட்டார் அன்று, யாரை கண்டு இன்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்ட நிகழ்வை லூக்கா ஆசிரியர் மிக அழகாக குறிப்பிடுவதை நாம் திருமுறையிலே காணலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 48 வரை படிக்கின்ற பொழுது நற்செய்தி பகுதியாக நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகருக்குள் சமீபமாய் வந்தபொழுது அதற்காக அவர் கண்ணீர் விட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்விலே கண்ணீர் விடுவது என்பது அந்த மனிதனுடைய குணாதிசயத்தை அல்லது அந்த மனிதனுடைய உணர்ச்சி பூர்வமான காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாய் காணப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் அதற்கு அடையாளம் என்ன? என்னது? அதுதான். அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? தட்டுவாங்க, அடிப்பாங்க, வீருன்னு கத்தணும், சத்தம் போட்டு கத்தி அழ வேண்டும். அழுதால் அந்த குழந்தை எப்படி இருக்குதுங்க? ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போது ஒரு குழந்தையினுடைய பிறப்பினுடைய தொடக்கமே ஒரு அழுகையிலே உறுதி செய்யப்படுகிறது. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே கண்ணீர் விட்டாரா என்று ஒரு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய நபர்களும் உண்டு. அன்புக்குரியவர்களே, இங்கு ஆண்டவர் ஆலயத்தின் மீது வைத்த அளவு கடந்த அன்பு நிமித்தமாக எருசலேமின் அழிவை அறிந்தபடினாலே அவர் கண்ணீர் விடுகிற நிகழ்வை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே கண்ணீர் வருகிற சூழல் எது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு காலத்திலலாம் ஒரு மனிதன் அழுகிறார் என்றால் ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? அழமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா அழுவாங்க, அழமாட்டாங்க. பெண்கள் தான் அழுவார்கள். இந்த கண்ணீர் உடல் ரீதியாக உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாய் காணப்படுகிறது. ஆழ்ந்த துக்கம், அளவு கடந்த அன்பு, இதனுடைய வெளிப்பாடு கண்ணீராகவே அமைவதை நாம் நன்கு தெரிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுகிற ஒரு காரியம். அன்று எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார், இன்று யாரை பார்த்து? ஒருவேளை நம்மை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டாரோ, அல்லது ஆண்டவர் கண்ணீர் விடும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் இருக்கிறது அல்லது எப்படி இருக்கிறது என்று நாம் பகுத்து ஆராய்ந்து அறிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு ஆவியை பகுத்தறிகிற தன்மை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே தன்னை பகுத்தறிய வேண்டும். வி ஷுட் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் ரைட் ஒன், விச் ஒன் இஸ் ராங் ஒன். எது நேர்த்தியானது அல்லது எது நேரான வழி அல்லது எது தவறான வழி என்பதை முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டுகிற அந்த காரியம், அதன் பின்பாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கண்ணீரை விட்டு நின்று கொண்டே இல்லை, அடுத்த நிலைக்கு அவர் செல்வதை நாம் இங்கே காணலாம். நம்முடைய வாழ்விலும் அநேக கண்ணீர் விடுகிற சூழல் வருகின்ற பொழுதெல்லாம் அடுத்த நிலைக்கு அவர் தான் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார். இன்றைக்கி உலகம் பிரகாரமான தொலைக்காட்சியோ அல்லது படங்களையோ பார்த்து உணர்ச்சி பூர்வமாக அழுகிற அழுகை அல்ல, மனம் கசந்து அழுகிற அழுகை.
பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்கிற பொழுது ஆகாரின் கண்ணீரை கண்ட கடவுள். புதிய ஏற்பாட்டிலே கண்ணீராலே ஆண்டுடைய பாதத்தை நினைத்து தன்னுடைய கூந்தலினால் துடைக்கின்ற நிகழ்வு. இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஒன்று மையப்படுகிறது. அது என்னவென்றால், ஒரு மனிதனுடைய ஆழமான அன்பும் அல்லது ஆழமான துக்கமும் வெளிப்படுத்தி ஒரு நிகழ்வாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கண்ணீரோடு விதைத்தவன் எப்படியா கம்பீரமாய் அறுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது கண்ணீர் என்பது ஒரு பாடகுழுக்களாக அழைத்து சென்றாலும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய கண்ணீரின் பாதையிலே அவர் உன்னை துடைத்து உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னை தூய்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கே அதே தான் ஆண்டவர் செய்கிறார். முதலாவது அவர் கண்ணீர் விட்டார், இரண்டாவது அவர் துடைத்தார், தூய்மைப்படுத்தினார். மத்தேயு லூக்கா 19ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு அவர் சொல்கிற ஒரு காரியம், பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கினார். தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அங்கு பிரவேசித்து உள்ளாக நுழைந்து பார்க்கின்ற அந்த காரியத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் அவர் துரத்தி விடுகிறார். இது என்னுடைய வீடு, என்னுடைய தந்தையினுடைய வீடு, இதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கள்ளர் கொகையாய் மாற்றாதீர்கள். அவர் பிரவேசித்து, ஆண்டவர் எங்கு பிரவேசிக்கிறாரோ, whenever God entered to your life, there should be some change, there should be some new cleaning will be started. அங்கு தூய்மைப்படுத்துகிற பணி தொடங்கிவிடும். அங்கு புதிய மாற்றத்தின் ஒரு உருவாக்கம் தொடங்கிவிடும். அல்லேலூயா. இங்கும் அதுதான் நடைபெறுகிறது. அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது அங்கே நடக்கிற ஒரு காரியம், தூய்மைப்படுத்தி துடைத்தார், தூய்மைப்படுத்தினார். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், அதை சீர்படுத்தினீர். இல்லை, பிரித்தீர், ஆனால் நீர் பிரியாது இருக்கிறீர். அருமையான பாடல். அன்புக்குரியவர்களே, இங்கு ஆண்டவர் எங்கு நுழைகிறாரோ அங்கு துடைக்கின்ற நிகழ்வு, எங்கு நுழைகிறாரோ அங்கு விரட்டுகிற நிகழ்வு. ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக நுழைந்து நம் இருதயத்தில் காணப்படுகிற, அல்லது நம்முடைய சிந்தனையில் காணப்படுகிற, நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிற, நம்முடைய திருச்சபையில் காணப்படுகிற, நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற அநேக விதமான காரியங்களை அவர் துடைத்து தூய்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு அவர் யாருக்கிட்ட என்ன பண்ணுறதுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் காட். அல்லேலூயா. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு செய்யணும் அவசியமே இல்லை. அவருக்கு நீங்கள் தேவைன்னா, ஆண்டவருக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால இது மாதிரி காரியத்திலாம் பர்மிஷன்லாம் கேட்க மாட்டார். உன்னை உடைத்து உருவாக்குகிற தெய்வம். அல்லேலூயா. நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியில் எரியமேலர் கூட அதை காணலாம். எரியமே திருக்குன்னு சொல்லுவார்ல, ஒரு குயவன் கையில் களிமண் கொடுக்கப்பட்டு அது எப்படி உருவாக்கப்படுகிறது. ஆகினால முதலாவது கண்ணீர் விடுகிற வாழ்க்கையிலிருந்து கம்பீரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவர் ஆலயத்துக்குள்ளாக பிரவேசித்து என்ன செய்கிறார், இது என்னுடைய வீடு, கள்ளர் குகையாக்காதீர்கள் என்று அங்கு துடைத்தார், தூய்மைப்படுத்தினார். கடைசியாக மூன்றாவது பார்க்கின்ற பொழுது 47வது வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், அவர் நாடோறும் தேவாலயத்திலே பிரவேசித்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். நாள்தோறும், எவ்ரிடே, each and every day, Jesus Christ sent to the church and preached the God's word to each and everybody. ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். எவ்ரிடே. why should, ஏன் செய்ய வேண்டும்? அவருக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்குதா? இல்லை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே.
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த தெய்வம். ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், துரிதப்படுத்தினார். இன்றைக்கி விட்டுட்டா நாளைக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி யார் ஆலயத்தில் வரான் அவனுக்கு சொல்லணுமே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, ஆத்துமாக்களை ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அவர் பணியிலே ஈடுபடுகின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உபதேசம் பண்ணுகிற தேவனாய் காணப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்த துரிதமாய் செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்ம ரொம்ப அறிவுபூர்வமாக நடந்துப்போம். இல்லை பேர் பார்த்துக்கலாம், இருக்கட்டும், இப்போ தான் லாக்டவுன் ஆச்சு, சர்வீஸ் எப்போனா பார்த்துக்கலாம், எந்த சேனல் வேணால் பார்த்துக்கலாம், 8:30 தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. நான் 8:30 தான் பார்க்குறேன்னு யாருக்குன்னா தெரியுமா? அப்படிலாம் இல்லை. இப்படி தான் நம்ம அநேக நேரங்களில் நமக்கு ஏற்றால் போல் நாம் மாற்றிக்கொள்கிறோம். அதுவல்ல அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடுகிற அந்த காரியத்தில், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அந்த செயல்பாட்டிலே நம்மை நாமே துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு ஏழை கூட்டம் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணியெலாம் குடிக்க வந்துச்சு. அப்போ மற்ற மிருகங்கள்லாம் சொல்லிச்சு, தண்ணி கொஞ்சமாக குடிங்க, கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க, எங்களுக்கு வேணும். அதெல்லாம் கேட்கல. ஒரு முயல் வந்துச்சு. அந்த முயல் தான் அந்த குரூப்லேயே நல்லா படித்த முயல். அப்போது சொல்லிச்சு, நான் போய் ஏனைக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏனைக்கிட்ட போய் பேசிச்சு, இந்த மிருகெல்லாம் தண்ணி குடிக்கணும், நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உடனே முயலை பார்த்து சொல்லிச்சான், என்ன முயலை, நீ சின்ன ஆளாகிற, நீ வந்து எங்களை மிரட்டுற, அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் தண்ணி குடிப்போம். அப்போ என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அப்போ சற்று நேரம் சிந்தித்து மீண்டும் அந்த முயல் சொல்லிச்சான், நீங்கள் நைட்டு 7 மணிக்கு மேலே தண்ணி குடிக்க முடியாது இன்றைக்கி, அப்படி குடிச்சிங்கன்னா உங்களை நிலா சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஏனெல்லாம் பயந்துடுச்சு. நிலா எப்படி எங்களை சாப்பிடும் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே நீங்கள் நைட் 7 மணிக்கு வந்து பாருங்கள். 7 மணிக்கு வரும்போது அந்த இரவு வேலையில் அந்த நிலாவின் வெளிச்சம் குளத்தில் தெரிஞ்ச உடனே ஏனெல்லாம் பயந்துடுச்சான். பயந்து அந்த குளத்தண்டியில் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு புத்திசாலியமான அல்லது ஒரு அறிவுபூர்வமான காரியத்தை பயன்படுத்தி ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான வழியை அந்த முயல் செய்து. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அநேக விதமான தாளந்துகளையும் அநேக விதமான கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். எதற்காக? கள்ளர் கூகி ஆக்காமல் துரத்தி விடுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் அந்த வாய்ப்பை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற அந்த பலத்தோடு, நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று அந்த வாக்குத்தத்தம் நம்மை பலப்படுத்தும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க. அதனால நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் எடுத்து செயல்படுவோம். அவர் கண்டிக்கிற கடவுளாக இருக்கிறார். யோபு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது வானத்தின் தூண்கள் எல்லாம் தத்தளிக்கின்ற ஒரு நிகழ்வு காணப்படுகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் பார்க்கின்ற பொழுதும் அங்கு அநேக விதமான காரியங்களை செயல்படுவதை பார்க்கிறோம். அவர் கண்டிக்கிற ஒரு செயல்பாடை நாம் இங்கு காணலாம். ஆகினாலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்காக அநேக விதமான காரியங்களை செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவர் விட்டு வழி விலகின்ற பொழுது அவர் கண்டித்து உணர்த்துகிற கடவுளாய், கண்ணீர் விடுகிற கடவுளாய், கடமையை நிறைவேற்றுகிற கடவுளாய் காணப்படுகிறார். ஆகினாலே நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய கரங்களில். கர்த்தர் நிச்சயமாகவே நன்மைக்கு எதுவாய் செய்வார். அதனால் இந்த கொடிய சூழலில் நேற்று தினத்தில் நம்ம சுதந்திர தினம் கொண்டாடணும். அடிக்கடி சொல்லுவோமே யோவேல், என்னதுங்க, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு. எங்கே பயப்படாமல் இருக்கிற தேசம்? உலகமே பயந்து போயிருக்கிறது. ஆனால் இந்த சூழலிலும் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஏதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகினாலே நாளை நாம் கற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஆலயத்துக்காக கண்ணீர் விடுகிறார். உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கண்ணீர் விடுகிற தெய்வம். என் அன்பு மகனே, மகளே, நீ என்னிடம் வருவாயா? மகனே, உன் நெஞ்சை எனக்கு தாராயா என்ற கீர்த்தனை வாயிலாக ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தெய்வம், நம்மை துடைத்து தூய்மைப்படுத்துகிற தெய்வம். அவருடைய வார்த்தையை நம் நல்ல நிலத்தில் போட்டு 60-100 பலன் தந்து
துரிதப்படுத்துகிற அல்லது வேகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். துரிதப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாமும் மற்றவர்களுக்கு பறைச்சாற்றுவோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே திரு வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் நிலத்திருக்க செய்வாராக. ஆமேன். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நம்பகமே பாமனை Thank you.
ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். நாமத்தினாலே ஆமென்.